ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அரஞ்சி கிச்சன். இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஜீரா ரைஸ் எப்படி பண்ணுறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ ஒரு குக்கர் வச்சுருக்கேன். அதில் 4 ஸ்பூன் அளவுக்கு நான் நெய் எடுத்துக்கிறேன். நெய்யில் பண்ணோம் அப்படின்னா தான் வந்து இன்னும் நல்லா வாசனையாக கிடைக்கும். நீங்கள் ஆயில் கூட யூஸ் பண்ணிக்கலாம், ஆனால் அந்தளவுக்கு வாசனை வராது ஆயில் யூஸ் பண்ணால். நான் அதனால தான் வந்து நெய் எடுத்திருக்கேன். இப்போ இதில் நம்ம என்ன ஆட் பண்ணணும் அப்படின்னா, பட்டை, கிராம்பு, ஏலக்காய், கொஞ்சம் சோம்பு, ஒரு 2 பச்சை மிளகா இதெல்லாம் போட்டு இந்த நெய்யில் நல்லா வதக்கி விடுங்க. உங்களுக்கு காரம் அதிகமாக தேவைப்பட்டுச்சு அப்படின்னா ஒரு 4 பச்சை மிளகா கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து காரம் கொஞ்சம் கம்மியாக சாப்பிடுவேன் அப்படிங்கிறனால ஒரு 2 பச்சை மிளகா போட்டிருக்கேன். இப்போ இது ஜீரா ரைஸ் அப்படிங்கிறனால நான் 2 ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்க்கணும். கம்மியாக சேர்த்திங்க அப்படின்னா அந்த ஃப்ளேவர் வரவே வராது. அதனால நான் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு ஜீரகமும் ஒரு கத்து கருவேப்பிலையும் போட்டு இதோட நல்லா வதக்கி விட்டுறேன். இப்போ நான் ஒரு 15 நிமிஷத்துக்கு முன்னாடியே நார்மல் ரைஸ் தான் எடுத்திருக்கேன். நான் அதை ஊற வச்சுருக்கேன். நான் 1.5 கப் ரைஸ் எடுத்து வச்சுருக்கேன். அதனால 3 கப் அளவுக்கு நான் தண்ணி எடுத்துக்கிறேன். இப்போ 3 கப் தண்ணி எடுத்தாச்சு. இதில் நம்ம ஊற வச்ச ரைஸை இதில் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ஜீரா ரைஸ் அப்படிங்கிறது ரொம்பலாம் கஷ்டம்லாம் இல்லை, சிம்பிளான மெத்தட் தான். இப்போ இந்த அரிசியும் போட்டு நல்லா கிளறி விடுங்க. இதுக்கு தேவையான அளவு உப்பு எடுத்துக்கலாம். இப்போ இதை நல்லா ஒரு கலக்கி விட்டுட்டு இப்போ இதை நம்ம மூடி வச்சிடலாம். குக்கர் நான் வந்து நார்மல் ரைஸ் அப்படிங்கிறனால வந்து நான் 3 விசில் வைக்கிறேன். நீங்கள் பாஸ்மதி ரைஸ்னால் 1 விசில் வச்சுக்கோங்க. அவ்வளோதாங்க. இதெல்லாம் கலந்து விட்டதுக்கப்புறம் நல்லா மூடி வச்சு ஒரு 3 விசில் விட்டு இறக்குனீங்க அப்படின்னா, நல்ல விசில் வந்ததுக்கப்புறம் தான் இறக்கணும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஜீரா ரைஸ் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இப்போ இது கூட நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, பெரிய வெங்காயத்தை அப்படியே நல்லா பொன்னிறமாக வதக்கணும். அது எப்படி பண்ணுறதுன்னு நான் காட்டுறேன் வாங்க. இப்போ ஒரு பேன் எடுத்துக்கோங்க. இதில் நல்லெண்ணெயில் பண்ணோம் அப்படின்னா வந்து இன்னும் வந்து டேஸ்ட் அதிகமாக இருக்கும். ஆல்ரெடி நம்ம ஜீரா ரைஸில் வந்து நல்லா நெய் ஊற்றி தான் பண்ணியிருக்கோம். அதனால இதை வந்து நம்ம நல்லெண்ணெயில் பண்ணோம் அப்படின்னா வந்து இன்னும் டேஸ்ட் அதிகமாக கொடுக்கும். ரெண்டுமே நெய்னா வந்து அவ்வளோவா இதாக இருக்காது. அதனால தான் இதை நான் நல்லெண்ணெயில் பண்ணுறேன். ஒரு பெரிய வெங்காயத்தை நல்லா சின்னதாக கட் பண்ணி நான் இந்த பேனில் வச்சுருக்கேன். இதை நல்லா பொன்னிறமாக மாறுற வரைக்கும் நம்ம நல்லா வதக்கி விடணும். அப்போ தான் வந்து டேஸ்ட் வந்து அதிகமாக இருக்கும். நீங்கள் வந்து பொன்னிறமாக ஆகாததுக்கு முன்னாடியே எடுத்துட்டீங்க அப்படின்னா வந்து டேஸ்ட் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். ஏன்னா அந்த வெங்காயத்தோட அந்த இது வந்துக்கிட்டே இருக்கும். அதே பொன்னிறமாக வதக்கிட்டீங்க அப்படின்னா வந்து அது டேஸ்ட்டாக இருக்கும் ரொம்பவே. இப்போ இதை நம்ம பொன்னிறமாகிற வரைக்கும் நல்லா வதக்கி விடலாம். பாருங்கள், நல்லா பொன்னிறம் ஆயிடுச்சு. இப்போ இதை அது கூட ஆட் பண்ணி சாப்பிட்டோம் அப்படின்னா இன்னும் சூப்பராக இருக்கும். இப்போ இந்த ஜீரா ரைஸ்க்கு நான் வந்து கோபி மஞ்சூரியன் வச்சு சாப்பிட போகிறேன். அது ரொம்பவே சூப்பராக இருக்கும். நீங்கள் சைட் டிஷ் இந்த மாதிரி பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா இன்னும் நல்லாயிருக்கும். ஜீரா ரைஸ் வித் கோபி மஞ்சூரியன் செம்ம காம்பினேஷனாக இருக்கும். ட்ரை பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.